ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான பீன்ஸ் பால் கறி. வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள், இந்த பீன்ஸ் கறியை அந்த பீன்ஸோட கலர் மாறாமல் அந்த பால் தன்மையும் அப்படியே இருக்குது. முதல்ல போஞ்சியை ஒரு 1.5 இன்ச் அளவில் தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பக்கத்தை நடுவால் கீறி விடணும். வெட்டி வச்சுருக்கிற ஒரு அரை வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு 4 பல் மாதிரி அதையும் வெட்டி இதோட சேர்த்துக்கிறணும். 2 பச்சை மிளகாய் எடுத்து அதை நடுவில் கீறி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கிறணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் அரை தேக்கரண்டி உப்புத்தூள் சேர்த்துக்கிறணும். அதோட அரை தேக்கரண்டி மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறணும். அதோட இந்த போஞ்சி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். இந்த கறியை சமைக்கிறதுல முக்கியமான விஷயம், இந்த கறியை மூடி சமைக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதிலேயே வேக விடணும். அப்படியே மெதுவாக கிளறி விட்டுட்டு அந்த போஞ்சியை வேக விடணும். அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஒன்று சேர்த்து அதையும் அதோடைய கிண்டி விடணும். இப்போ அந்த தக்காளி, போஞ்சி, அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து வெந்து வரணும். இந்த பீன்ஸை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஓரளவு வெந்து வந்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கிறணும். ஓரளவு வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டி தேங்காய் பாலை அதுக்குள்ளே ஊற்றி தேங்காய் பால்லையே வேக விடணும். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால தேங்காய் பால் திரிஞ்சிடாமல் கரண்டியில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டோன்னு பாருங்கள், இந்த மாதிரி போஞ்சிட கலரும் மாறாமல் ரொம்பவே அழகான டேஸ்டியான பால் தன்மையான பீன்ஸ் கறி ரெடி ஆயிரும். இந்த பீன்ஸ் பால் கறிக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் தான் போகும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படின்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.